ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வெஜ் ஆம்லேட் தாங்க செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வெஜ் ஆம்லேட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் கடலை மாவு, அதாவது ஒரு 100லேருந்து 150 கிராம் அளவுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு. மைதா மாவு உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். சால்ட்டு தேவையான அளவு, அது வந்து ஆப்ப சோடா கொஞ்சம், பெப்பர் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ எல்லாத்துலேயும் ஒரு பவுலில் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் தேவைன்னா கொஞ்சம் நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு பாதி கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் 1 கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். என்கிட்ட கொத்தமல்லி இலை இல்லைங்கிறதுனால சேர்க்கல. இப்போ வந்து அது தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். அதை கரைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நல்லா ஓரளவுக்கு வாட்டர் டைப்பில், ரொம்ப திக்காக இருந்தாலும் ரொம்ப தடியாக இருக்கும். அதனால் நல்லா கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கலாம், தோசை மாவு மாதிரி. நான் வந்து இப்போ வீட் பிரெட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிரெட் வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் சால்ட் பிரெட்டாக இருந்தால் கொஞ்சம் இதுலேயும் சால்ட்டாக இருக்கும், நல்லா இருக்காது. அதனால் ஆர்டினரி பிரெட், ஸ்வீட் பிரெட் எடுத்துக்கோங்க பிரெட் ஆம்லேட்டுக்கு. இப்போ 2 பக்கமும் நல்லா பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு, நான் அந்த மாவில் கொஞ்சம் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். அப்படியேவும் நீங்கள் போடலாம். கொஞ்சம் மாவு சேர்ந்த மாதிரி இருக்குன்றதுக்காக அதை மாவில் கொஞ்சம் முக்கி எடுத்துகிட்டு போட்டிருக்கேன். 2 பக்கமும் கொஞ்சம் திருப்பி வச்சுக்கலாம். லைட்டாக காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக பெப்பர் போட்டுக்கோங்க. பசங்க எல்லாம் சாப்பிட்றது இருந்தால் காரம் நீங்கள் போட தேவையில்லை. பெரியவங்கன்னா கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். இந்த மழை நேரத்துக்கு நல்லாவும் இருக்கும், சூடாகவும் இருக்கும். அதே சமயத்தில் பெப்பர் வந்து சளிக்கெல்லாம் கொஞ்சம் நல்லது. அதனால் பெப்பர் சேர்த்துக்கலாம் நீங்கள். மிளகாத்தூள் கூட வேண்டான்னா கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் பெப்பர் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா இப்படி திருப்பி விட்டுட்டு, மடித்து விட்டுட்டு, மறுபடியும் இப்படி திருப்பி போட்டு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸு. மழை நேரத்துக்கு நல்லா சுட சுட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம பஜ்ஜி போண்டான்னும் போது கடையிலலாம் மழை நேரத்தில் வாங்கி சாப்பிட்டோம்னா அதில் ஆயில் இருக்கும். இன்னொன்று என்ன ஆயில்னு தெரியாது, 2, 3 நாள் செஞ்ச ஆயில்லாம் இருக்கும். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது உடம்புக்கு எதுவும் ஆகாது. இப்போ நம்ம அந்த மாதிரி செஞ்சோம். இன்னொன்று பிரெட்டை எடுத்து ஃபுல்லாக அதில் முக்கிட்டு கூட இந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுக்கலாங்க. இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி டைப்லேயும் நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிச்சிருக்கிறேன். 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டுட்டு லேசாக மட்டும் எண்ணெய் ஊற்றுங்க. நிறைய எல்லாம் ஆயில் வேண்டாம். பட்டர் மட்டும் கொஞ்சம் லைட்டாக எடுக்க போகும்போது 2 சைடும் நல்லா அப்ளை பண்ணிட்டுலாம். பட்ரு போடுறதுனால கொஞ்சம் டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் சாஃப்ட்னஸாகவும் இருக்கும். 2 பக்கம் கொஞ்சம் நல்லா பட்டர் போட்டுக்கலாங்க. நல்ல ஒரு ஈவினிங் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. அவ்வளோதாங்க. கொஞ்சம் லைட்டாக கருகிடுச்சு, கொஞ்சம் முன்னாடி எடுத்துருங்க. இந்த பக்கம் பட்டரை போட்டு அப்ளை பண்ணியாச்சு, எடுத்தாச்சுங்க. மீதம் உள்ள மாவு வந்து கொஞ்சம் ஒரு நல்லா பெருசாக ஒரு ஆம்லேட் மாதிரி நான் ஊற்றிட்டேங்க. ஏன்னா 3 ஒரு ஸ்லைஸ் தான் வச்சுருந்தேன் நான். ப்ரெட்டோட ஸ்லைஸ் 3 தான் இருந்தது. அந்த 3க்கு மட்டும் போடலான்னு பார்த்தா கொஞ்சம் மாவு கூடிடுச்சு. அதனால் ஒரு ஆம்லேட் வந்து பெருசாக ஊற்றியாச்சு. அதுலேயும் கொஞ்சம் நடுவில் நல்லா பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு தடவி இருக்கிறேங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.